ஜிஎஸ்டி அமலானால் பட்டாசு தொழில் மிகுந்த பாதிப்படையும் என சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். காரணங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் 811 பட்டாசு ஆலைகள் செயல்படுகின்றன. இதன் மூலம் நேரடியாக 3 லட்சம் தொழிலாளர்களும் மறைமுகமாக 2 லட்சம் பேரும் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜூலை முதல் அமலாகும் ஜிஎஸ்டி வரியால் பட்டாசு விலைகள் உயரும் என்கின்றனர் உற்பத்தியாளர்கள். சிறு பட்டாசு உற்பத்தியாளர்கள் நாங்கள் 20% கட்டும்போது மிகவும் பாதிக்கப்படும். கூலி சரியாக போட முடியல, வாங்கின கடனை கட்ட முடியல. இப்படி சூழலில் ஜிஎஸ்டி அமலானால் சிறு பட்டாசு ஆலைகள் அனைத்து தொழில்களும் பாதிக்கப்படும் ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கு. ஃபயர் ஒர்க்ஸை பொறுத்தளவில் எல்லாமே கையினால் செய்கிறோம். லேபரை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இஎஃப்லேருந்து பிஎஃப்லேருந்து எல்லாமே கட்டுறோம். அதே மாதிரி போன வட்டம் 114 ரூபாய்க்கு விற்ற சந்தையில் 114 ரூபாய்க்கு விற்ற பொருள் இப்போ 146 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதை குறைக்கலைன்னா இந்த தொழில் கடுமையாக பாதிக்கும். இந்த தொழிலே நசுங்கிரும். ஃபயர் ஒர்க்ஸ் தொழிலை பொறுத்தவரை ரொம்ப நசுங்கிருங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை பட்டாசுகளுக்கு 1 முதல் 2% உற்பத்தி வரியோடு 14.5% மதிப்பு கூட்டு வரி வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி இவற்றுக்கான வரி 28% அதிகரிக்கும் என்கின்றனர் உற்பத்தியாளர்கள். மேலும் விலை உயர்வு அச்சத்தால் வடமாநில ஆர்டர்கள் குறைந்து பட்டாசுகள் தேங்கிவிடுமோ என்றும் உற்பத்தியாளர்கள் கவலைப்படுகின்றனர். விலை உயரும் என்ற அச்சத்தால் வெளிமாநில ஆர்டர்கள் இதுவரை வராததால் தீபாவளிக்காக தயார் செய்யப்படும் பட்டாசுகள் தேங்கிவிடுமோ என்ற சந்தேகத்தில் இருக்கின்றனர். தங்களின் கோரிக்கையை ஏற்று பட்டாசுகளுக்கான வரி குறைக்கப்படுமா என்றும் உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக சிவகாசியில் இருந்து கணேஷ்குமார்.